தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். கிரக நிலைகள்: தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், குரு, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 1/8/2024 அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/8/2024 அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போது பலன்களை பார்க்கலாம். தனக்கு கிடைத்திருக்கும் தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இறைவன் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள். இந்த மாதம் அனைத்து கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரம் பண வரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகள் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகி நிதிநிலை உயரும். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் போட்டிகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். தொல்லைகள் நீங்கும். பெண்களுக்கு எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரும். கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்யும். மனக்கவலைகள் இப்பொழுது உண்டாகும். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்படையும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் உற்சாகமாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சில் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற அதிக ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம்: நவகிரக குருவை வியாழக்கிழமைகளில் வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும். கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். மனதில் அமைதி உண்டாகும். பண வரவு கணிசமாக வந்து சேரும். இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 5, 31. அதிர்ஷ்ட தினங்கள் 24, 25. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.